பொருளாதார உயர்வு பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருந்த ஜென்மசனி தாக்கம் வெகுவாக குறைகிறது. ஆல்ரெடி சனி வக்ர பயிற்சி இருக்கிறனால விலகி இருக்குது. இப்போ வக்ர குரு பயிற்சி, இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிறைய நல்ல பலன்கள் நடக்குது. குறிப்பாக அக்டோபர் 9 அதிலிருந்து பிப்ரவரி 5 வரைக்கும் இந்த காலகட்டம் 2025. இந்த நேரத்தில் விட்டதெல்லாம் பிடிக்க வேண்டிய காலகட்டம், தொட்டதெல்லாம் வெற்றி பெறுகிற காலகட்டம், சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, சார் ஜென்ம சனியாக இருக்குது, எல்லாமே ஸ்லோவாக இருக்குது, எது எடுத்தாலும் மேலே நடக்கலை, உடல் உபாதையாக இருக்குது, வருமானம் பாதிக்குது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருந்தது இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதா? நல்ல காரியம்தான் நடக்க போதே தவிர கெட்ட காரியம் எதுவும் இல்லை. அப்போ பயப்பட தேவையில்லை. நல்ல விஷயத்தை பார்ப்போம். நிறைய விஷயம் இருக்குது. பொதுவாக உங்கள் ராசி அதிபதிக்கு 12ஆம் அதிபதி அவரே சனி, அவர் உங்கள் ராசி 12ஆம் இடத்தை நோக்கி போகிறார். பொதுவாக இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, இடம் மாற்றம், அடிக்கடி ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. சார் ட்ராவல் அடிக்கடி நடக்கக்கூடியது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நடக்கும். அது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்க போகிறது, பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்க இருக்குது. அப்போ பயணங்கள் வகையில் ஆதாயம் நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சென்று வரலாமா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வருமானம் வருகிறமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். உறுதியாக வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு, பொருளாதார விருத்தி இருக்குன்னா அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் 2ஆம் அதிபதி அவரே 11ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல பயணிக்கிறார். 4ஆம் இடம்ங்கிறது இடம், வீடு, சொத்து, வண்டி வாகனம், இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்க போகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த இடம் அப்படியே டபுள் ஆயிரும் ரேட்டு. இந்த நேரத்தில் நகை வாங்கி வச்சு அந்த நகை ரேட்டு அப்படியே டபுள் ஆயிரும். அப்போ இந்த நகை ரேட்டு கூட போகுது கோச்சார ரீதியாக. அப்போ நகை, இடம், வீடு, சொத்து உங்களுக்கு ஆதாயம். நகையே பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நகை பணம் வருகிற காலகட்டம். உங்களுக்கு ஒரு பெரும் பணம் கையிருப்பு வரப்போகுது. உங்கள் ராசிக்கே தன யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? பெரும் பணம், ஒரு சாதாரண லட்சக்கணக்கில் சொல்லலாம், அந்த லட்சக்கணக்கில் பணம் வருகிற காலகட்டமாக இருக்கிறனால அதற்குண்டான முயற்சிகள் பார்க்கும்போது ஒன்று கமிஷன் வகையில் இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு பெரும் பணம் உங்கள் கையிருப்பு வருகிற காலகட்டம், அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பல குடும்ப உறவுகளை பிரித்தது, ஒரு சில வெளிநாட்டில் இருந்தது, ஹாஸ்டல் தங்கினது, குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி, தனி கொடுத்தனம்னா நிறைய பேர் போனது, அதெல்லாம் விலகி குடும்ப உறவுகள் ஒற்றுமை ஏற்படுகிற காலகட்டம் வெகு விரைவில் இல்லை, இப்போயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ குடும்பஸ்தானாதிபதி நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது. கண் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும், கண் பேச்சு ரெண்டுமே, பல் சம்மந்தப்பட்டது. இப்போ கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வரும், அது உடனே செக்கப் பண்ணி பார்த்துக்கணும். கண் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி. பேச்சு சம்மந்தப்பட்டதில் வார்த்தைகள் சரியாக பயன்படுத்த வேண்டும். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல எந்த பார்வையும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும், அதனால் கரெக்டாக பயன்படுத்த வேண்டியது. சரி, வேலையை பற்றி பார்ப்போம். வேலை, தொழில், திருமணம் பற்றி பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தங்கள் குறைந்து வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, வேலையில் ரிலாக்ஸாக இருக்கிற காலகட்டம், வேலை சார்ந்த ஒரு சின்ன சின்ன பயணங்கள் உண்டு, அதுவும் ஆதாயம் உண்டு. வேலையில் இருந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட டாமினேஷன் குறைந்து, அங்கே இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணோம் அவங்களுக்கு போனது, இது பெண்ணாகவே இருந்தால், கும்பராசி பெண்ணாகவே இருந்தால் இன்னொரு பெண் எதிரியாக இருந்தாங்க, எதிரிகள் விலகி உங்களுக்கு நல்ல சுப பலன்கள் வருகிறது. நிம்மதியான தூக்கம், ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக தூங்குறேன், மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற காலகட்டம் இதுவே. இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஒர்க் நிறையா இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன் அனைத்துமே ஐடி ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சரியாக பயன்படுத்தி முடிச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு ஆதாயம்தான். சரி, இதில் திருமணம் சம்மந்தப்பட்டதை பற்றி மெயினாக பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன். இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தள்ளி போயிட்டு இருந்தது இந்த கும்பராசிக்கு. ஸோ உறுதியே ஆகலைங்க, வருது போகுது, எப்போ தான் முடிவுக்கு வரும். பொதுவாக உங்களுக்கு ஐப்பசி இறுதியில் உறுதியாகும். அப்போ புரட்டாசி மந்த்து ஐப்பசி ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், வருத்தமே படாதீங்க. ஐப்பசி இறுதியில் உறுதியாகிற தன்மை இருக்கிறனால சுயம்பர பார்வதி மந்திரம் டெய்லி கேட்டுட்டு வாங்க, அது மட்டும் போதும். அடுத்தது சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்.
சிவன் பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்கிற கோயில், ரெண்டுமே இருக்கிற கோயில். சிவனை வழிபட்டு உடனே பார்வதி வழிபடுங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகிரும். உங்களுக்கு ராசி ரீதியாக ராகுகேது தாங்க தொந்தரவு கொடுத்துட்ருக்கு. பொதுவாக ஜாதகத்தில் ராகுகேது இல்லை, அங்கே பரிகாரம் கொடுக்கும்போது ராகுகேது இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல ராகும் 8ஆம் இடத்துல கேதும் இருக்குது. அப்போ கோச்சாரத்தையும் கவனித்து தானே பரிகாரம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்று நினைக்க காலம் ஒன்று சூழ்நிலை இருக்கலாம். அப்போ ராகுகேது இத்தனால பரிகாரம் பண்ணவங்களுக்கு நிவர்த்தியாக போகுது, பரிகாரம் பண்ணாதவங்க பரிகாரம் பண்ணிக்கங்க, வெற்றி உறுதியாக உண்டு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகி திருமணம் உறுதி பெறுகிற காலகட்டம். அப்போ திருமணத்துக்கு கிரீன் டிக் தான். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் பற்றி யோசனைகள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, அவங்களுக்கு நல்ல காலம். உள் கம்யூனிட்டி சப்காஸ்ட் லைட்டாக மாறுது. ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்காது. ஒன்று ஒருத்தங்க பணம் இருக்கும், ஒருத்தங்க ஆவரேஜாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு வேலை நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு வேலை சுமாராக இருக்கும். அந்த சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வை மட்டும் விட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா, ஃபர்தராக கன்டினியூ பண்ணலாமான்னு பார்த்து ப்ராசஸ் பண்ணும் பொழுது நல்லபடியாக இருக்கும். குழந்தை பிறப்புக்கு தான் நல்ல காலம் இந்த ஜாதகத்துக்கு. உங்கள் 5ஆம் அதிபதி புதன் சிறிது காலகட்டத்தில் நல்ல ஸ்தானத்தில் வலுவாக குரு பார்வையெல்லாம் பெற போகிறார். அப்போ என்னென்னா குழந்தை சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, குழந்தைக்கு உண்டு. 2வது குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட இதில் உண்டு. குழந்தைகள் வகையில் உங்களுக்கு சந்தோஷம். ஒன்று ஆல்ரெடி குழந்தை இருக்குன்னா அவங்க நல்லா கல்வி சம்மந்தப்பட்ட நல்லா பேசுகிறது, ஒரு வித்தை ஸ்தானம், ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் பாட்டு டான்ஸு இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்டதில் இன்வால்வ் ஆகி நல்லா டெவலப் ஆக போகிறாங்க. செஸ்ஸு பேட்மிண்டன் இந்த மாதிரி ஆர்வங்கள்லாம் வரும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறனால நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். குறிப்பாக மாணவர்கள், இந்த நேரத்தில் மாணவர்கள் உங்கள் 4ஆம் இடம் தான் கல்வி ஸ்தானம், அங்கே குரு இருக்கிறனால படித்து முடித்தோன்னே வேலை, அது மாதிரி இன்டர்வியூவில் நல்லா ஈஸியாக சக்ஸஸ் ஆகக்கூடியது. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும் போதும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதோ ஒன்று வச்சா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ தைரியமாக அட்டன் பண்ணுங்கள், வாய்ப்புகள் கோச்சார் ரீதியாக நல்லா இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராமாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது, ஆங்கிலம், ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட மொழிகள் இப்போ படித்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டிய காலகட்டம். நல்லா வரும்போம். இப்போ இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அது IELTS TOEFL GRE இந்த மாதிரி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எழுதும் பொழுது பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இது சம்மந்தப்பட்ட எக்ஸாமை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ தான் சொல்லுவாங்க ஒரு சில தமிழை தவிர வேறு மொழி, ஹிந்தி படிக்கலாமா, ஃப்ரெஞ்சு படிக்கலாமா, பிற மொழிகள் படிக்கலாமான்னு ஒரு எண்ணங்கள் வந்துட்டுருக்கு. உறுதியாக உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்போ உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் சுக்கிரன், அவரே உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. அப்போ தாய் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். இந்த நேரத்தில் தந்தை வகை உறவுகள் நீடிக்க போகுது. இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன கசப்புகள் விலகி டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டம். அவங்க மூலம் பொருளாதார விருத்தி. பொதுவாகவே உங்கள் ஜாதகத்துக்கு வீடு கட்டணும், லக்ஸுரிஸாக பிரம்மாண்டமாக கட்டணும் ஆர்வம் இருக்கும். அப்போ அது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ கேட்கலாம், வீடு சம்மந்தப்பட்டது என்ன சார் பண்ணலாம்? வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை உண்டு. கொஞ்சம் கிளவராக பயன்படுத்தி பண்ணிக்கங்க. ஜென்மசனி இப்போ விலகி இருந்தால் கூட உங்கள் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் பேரை போட்டு கூட பண்ணலாம். உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டது அடைக்கக்கூடிய காலகட்டம். புது கடன்கள் வீடு சொத்து சம்மந்தப்பட்டதில் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள், ஒரு வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி கால சூழ்நிலை உண்டு, அதை பண்ணிக்கலாம். சரி, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் வகையில் இருந்த மனக்கசப்புகள் விலகி உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. உங்கள் 11ஆம் அதிபதி குரு 4ல் பயணிக்கிறனால லாபம் பொதுவாகவே இரட்டிப்பாக இருக்குது. அதில் ஒரு சில இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வாடகை சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்துட்ருப்பாங்க. வட்டி, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பணமை சின்ன பிரித்து கொடுக்க வேண்டிய காலகட்டம். பெரும் தொகையை மொத்தமாக கொடுக்க வேண்டாம், சின்ன பிரித்து கொடுங்க. அதுதான் நல்ல வகையாக இருக்கும். இப்போ உடல் சம்மந்தப்பட்டதில் இந்த கண் நோய், இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல நியூஸ் கேட்க போகிறேன். தொந்தரவுகள் விலகுதும்போம். இதே தாய் தந்தை இருக்குது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது சார், போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேர் இந்த ராசிக்கு பொதுவாகவே இருக்கும். அவங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிற காலகட்டம். நல்ல வைத்திய முறை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் உறுதியாக தேவை. இது என்னென்னா முருகர் வழிபாடு. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை வழிபாடு செஞ்சுக்கங்க. 2வது சர்ப்ப கோயில்கள், பாம்பு சம்மந்தப்பட்ட ராகுக்கு எது கோயிலாக இருக்கலாம், சர்ப்ப கோயில் வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும்.
தங்கு தடைகள் விலகும். இப்போ கற்பக விநாயகர் கோயில், ஒரு கற்பக விநாயகர், அந்த குறிப்பாக அந்த விநாயகர் கோயிலுக்கு, இல்லை கன்னிமூல கணபதி, இந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு தொந்தரவுகள் விலகும். பொதுவாக ஒரு சில ராசி எண்கள், ஒரு சில நிறங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா நீலம், பச்சை, லைட் மஞ்சள் இதெல்லாம் பயன்படுத்துவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எண்களில் அதில் பார்த்திங்கன்னா 3, 4 பயன்படுத்தலாம். 5, 8ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு வாழ்வில் மேலே கொடுக்கும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்கள் கொடுத்து தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்குது, உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மேலும் சின்ன சின்ன சந்தேகங்களை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லை கீழே கமெண்ட் பண்ணுவோம், இல்லை அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.